தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் நவீத்திடம் பேசலாம். நவீத், என்ன திட்டமிடல், சரியாக எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க இருக்கு, அந்த நிகழ்ச்சி நிரல் என்னென்ன? தேவா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 2வது மாநில மாநாடு இன்று மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடைபெறுகிறது. இந்த மாநில மாநாடு என்பது சரியாக முதலில் 4 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. மதுரை பாரபத்தியை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் என்பது 100 டிகிரியை தாண்டி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாநாட்டை முன்னதாக தொடங்க திட்டமிட்டு அதன்படி 3 மணிக்கு சரியாக இந்த மாநாடு தொடங்கும் என்று தகவலானது வெளியிடப்பட்டது. அதன் பின்பு அதற்கான பணிகளும் நடைபெற்று வந்தது. இந்த பாரபத்தி மாநாட்டிற்கு தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மக்கள் தற்போது வரை வருகை தந்து வருகிறார்கள். இதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசலும் அந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டு திடலில் அதிகமான மக்கள் வருவதன் காரணமாக சரியான இந்த வெயிலின் தாக்கம் ஏற்பட்டு அவர்கள் மயக்க முடியக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களை உடனடியாக அப்புறம் மீட்டு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ முகாம்களில் அவர்களுக்கான சிகிச்சையும் தற்போது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டில் மயக்கம் அடையக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து இந்த ORSL வழங்கக்கூடிய பணிகளும் அதன் பிறகு இந்த ட்ரோன் மூலம் அவர்களுக்கு இந்த மருந்துகள் வழங்கக்கூடிய பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த மாநாட்டை சற்று முன்னதாக தொடங்கலாமா என்பது குறித்தான ஆலோசனை தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக 3 மணிக்கு இந்த மாநாட்டை துவங்கலாம் என திட்டமிடப்பட்டிருந்த நிலையில வெயிலின் தாக்கத்தின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் சோர்வு அடையக்கூடிய நிலையில இந்த மாநாட்டை சற்று முன்பதாக ஒரு 2 மணி அல்லது 2:30 மணிக்கு துவங்கலாமா என்பது குறித்தான ஆலோசனை என்பது தற்போது அங்கு நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேவா, தொடர்ந்து இங்க வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. தொண்டர்களின் கூட்டமும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்த மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் போக்குவரத்து முற்றிலுமாக இந்த நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் திடலுக்கு தொடர்ந்து மக்கள்கள் வருகை தந்து வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாகவும் மாநாட்டை சற்று முன்பதாக துவங்கலாமா, இந்த விஜய் முன்பு திட்டமிட்டது போல 3 மணிக்கு விஜய் திடலுக்கு வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர் 4 மணிக்கு மக்களிடையே பேச இருப்பதாகவும் 7 மணிக்கு முன்னதாக இந்த மாநாட்டை முடித்து அனைவரையும் அங்கிருந்து அந்த திடலில் இருந்து பத்திரமாக வெளியனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில வெயில் தற்போது அதிகரித்திருக்கிறது. அதனால் சற்று முன்னதாக துவங்கி அவர் சரியாக ஒரு 5 மணிக்குள் மக்களிடையே பேசி மாநாட்டில் இன்னும் முடிந்ததை முன்பதாக முடிக்கலாமா என்பது பற்றின ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேவா, நவீத், இப்ப 2:15 மணிக்கு தொடங்கலாம் அப்படின்ற அந்த திட்டமிடலை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா விஜய் ஏற்கனவே மேடைக்கு வந்திருக்கணும் அல்லது மேடைக்கு அருகில் எங்கேயாவது இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் அவரால் உடனடியாக மாநாட்டு திடலுக்கு வர முடியுமா அப்படின்றது கேள்விக்குரிய. ஏன்னா வெளியிலேருந்து வரணும் அப்படின்னு அந்த டிராஃபிக் இருக்குது தான் நம்முடைய செய்தியாளர் சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் இந்த மேடைக்கு பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்காரா இல்லை எங்கே இருக்கார் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கா? தேவா, தற்போது வரை அதை பற்றின தகவலே விஜயின் தாயார் மற்றும் அவர் இந்த கட்சியினர் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் இந்த மாநாடு நடக்கக்கூடிய திட்டத்திற்கு காலையே வந்துவிட்டனர். விஜய் குறித்தான அவர் அங்க இருக்கக்கூடிய கேரவானில் இருக்கிறாரா, அவர் எங்க இருக்கிறார் என்பது பற்றின தகவல் இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் தொடர்ச்சியாக இங்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து மருத்துவ குழு அதே போல தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்னார்வலர்கள் நவீத், இப்ப நம்ம காட்சியில பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய திரையில இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடங்களை சுற்றி டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று இந்த டாஸ்மாக் மதுபானங்களை வாங்கக்கூடிய காட்சிகள் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். எந்த பகுதியில் நடக்குது, காவல்துறை எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, தொண்டர்கள் எப்படி அங்க வராங்க? தேவா, இந்த மாநாடு முன்பே தெரிவித்தது போல இந்த மாநாடு நடைபெறக்கூடிய மாநாடு திடலுக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மது அருந்துவிட்டு வரக்கூடாது. இந்த மது அருந்துவிட்டு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது என்று முன்பதாக பொதுச் செயலாளர் வாயிலாக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த ஆவியூர் மதுக்கடை தேடி ஏராளமான கார்கள் செல்வதாக தற்போது காட்சிகள் பார்த்து வருகிறோம். அங்க இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் பகுதியில் செல்லக்கூடிய மக்களை அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து இதுவரை நமக்கு கட்சி சார்பாக இந்த நடவடிக்கை குறித்து என்ற தகவலும் வெளிவரவில்லை. ஆனால் இந்த காட்சிகளானது தற்போது இந்த ஆவியூர் டாஸ்மாக் பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்து வருகிறோம். தேவா, நவீத், நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க.